ஜபமே ஜபமே ஜெயத்தை தந்திடும் ஜபமே 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 ஜெயத்தை தந்திடும் ஜபமே முடியாதது ஒன்றுமில்ல ஜபத்தான் ஜெயம் தருமே முடியாதது ஒன்றுமில்ல ஜபத்தான் ஜெயம் தருமே. கர்த்தர் நல்லவர். ஒரு வேத பகுதியை வாசிப்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் ஜெபம் பண்றவங்களாய் நம்ம காணப்படுறோமா? ஜெபம்னா தேவனோட நம்ம பேசுவதுதான் ஜெபம். நம்ம தேவனோட ஐக்கியப்படுவது, இடைப்படுவதுதான் நம்ம ஜெபம். நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் ஜெபிக்கிறவளாய் நம்ம காணப்படுறோமா? வேத பகுதியில பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இத்தாலியா பட்டணத்தில் 100க்கு அதிபதி கொர்நேலியு என்ற மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தெய்வ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். வீட்டார் அனைவரோடும் நம்ம ஜெபிக்கிற பழக்கத்தை நம்ம மேற்கொண்டு இருக்கிறோமா? அனுதினமும் நம்ம ஜெபிக்கிற பழக்கத்தை நம்ம மேற்கொள்ளணும். ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம மேற்கொள்ளணும்னா நம்ம ஜெபிக்கிற பழக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம வேலைகளை அனுதின வேலைகளை செய்வதற்கு முன்பாக அதிகாலையில் எழுந்து நம்ம ஜெபித்து விட்டு நம்ம வேலைகளை செய்யும் போது அதுல கடினமான காரியங்களா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு முடிக்க முடியாத சூழ்நிலையில காரியங்கள் இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் அது ஜெயத்தை கொண்டு வரும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜெபம் கண்ணீர் வீணாக போகாது. ஜெபத்தினால் அநேக காரியங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். நீங்க தினந்தோறும் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். என் ஜெபத்தின் மூலமாக நான் என்னத்தை கிடைச்சது, என் ஜெபம் வெறும் வீணாக போகி கொண்டு இருக்கிறது நீங்க நினைக்காதீங்க. உங்களுடைய ஜெபம் ஒரு நாள் நிச்சயமாக உங்களுக்கு தேவன் பதில் கொடுக்க வல்லவர். நீங்க தொடர்ந்து ஜெபிக்கும் போது தின வாழ்க்கையில் நம்ம ஒரு வேலை செய்வதற்கு முன்பாக நம்ம ஜெபித்து விட்டு செல்றோமா, இல்ல ஜெபித்து விட்டு கடமை செய்கிற பழக்கம் நமக்கு காணப்படுகிறதா? அந்த பழக்கத்தை தினந்தோறும் நம்ம மேற்கொள்வோம். என்னுடைய வாழ்க்கையில் வெளியே செல்வதற்கு முன்னாடி ஒரு நிமிஷமாவது நான் ஜெபித்து விட்டு போவேன். நீங்க வெளியே செல்லும் போது கூட ஒரு நிமிஷம் ஜெபித்து விட்டு கிளம்பும் போது உங்களுடைய வாழ்க்கையில் கடினமான காரியங்களா இருந்தாலும் சரி, அது முடிக்க முடியாத காரிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அது முடித்து தர வல்லவர். நீங்கள் தினந்தோறும் ஜெபிக்கிறவளாய் பழக்கத்தை மேற்கொள்ளணும். அது மாத்திரமல்ல, உங்களை குடும்பத்தில் அனைவரோடு நீங்க ஜெபிக்கிற பழக்கத்தை மேற்கொள்ளணும். நீங்க ஜெபிக்கிறனால ஒரு நாள் உங்களுடைய கண்ணீர் வீணாகாது. உங்களுடைய வாழ்க்கையில் கண்ணீர் வீணாகுது, என்னுடைய ஜெபத்துக்கு எந்த பதிலும் கிடைக்கலன்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. ஜெபத்தின் மூலமாக தேவன் பதிலை கொடுக்க வல்லவர். நீங்க அனுதினமும் ஜெபிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண முடியும். நீங்கள் எப்பொழுதும் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் நீங்க காணப்படுங்க. தேவன் ஜெயத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். முடியாத காரியத்தை கூட தேவன் ஜெபத்தின் மூலமாக ஜெயத்தை கட்டளையிட வல்லவர். என்னென்ன காரியங்கள் தடைபட்டு கொண்டு இருக்கிறதோ அந்தந்த காரியத்தில் ஒரு விடுதலையை தேவன் கட்டளையிடுவீராக ஜெபிக்கிற ஜெபத்தின் மேன்மையை காண செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.